பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டான தர்சிகா வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஜய் விஷாலுக்கும் அவங்களுக்கும் என்ன இருந்தது, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அப்பாக ஒரு இன்டர்வியூ மூலமாக சொல்லியிருக்காங்க. நானும் விஜய் விஷாலும் நல்ல நண்பர்களாக தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு 4 வாரம் என்னோடய கேமே வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோட ஏவி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் இந்த அளவுக்கு கேம் விளையாடி இருக்கேன் அப்படின்றது. ஆனால் 10வது வாரத்துக்கு அப்புறமா எனக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு க்ரஷ் இருக்க தான் செஞ்சுது. விஷாலும் நானும் ரொம்ப க்ளோஸாக தான் பழகிட்டு இருந்தோம். அதனால் நான் கேமை கரெக்டாக பண்ணலை அப்படின்றது எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. நீங்களும் விஷாலும் லவ் பண்ணுறீங்களா, உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு விஷால் மேலே க்ரஷ் இருந்தது உண்மைதான். அவன் மேலே எனக்கு அதிகபட்சமான பாசம் இருக்குது. என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நான் உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையுமே விஷால் என்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதில்லை. அதே நேரம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. அன்ஷிதாட்ட பழகும்போது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பழகிறார் இல்லையா, அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார என்கிட்டையும் அவர் அதை மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா கேம் வேறு மாதிரி போயிருக்கும். நான் உண்மையாக தான் இருந்தேன், உண்மையாக தான் விஷால் கிட்ட பழகினேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அம்மாவோட ரிங்கை கூட அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா என்னை பார்த்து மொக்க மூஞ்சின்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பல தடவை நீ அழகாக இருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். நிறைய பேர் நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுறதை பார்த்துட்டு கண்டென்ட்டுக்காக தான் இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் நான் பண்ணினது எதுவுமே கண்டென்ட்காக கிடையாது. உண்மையிலேயே என் மனசார தான் நான் விஷால் மேலே பாசத்தை காமிச்சேன். விஷாலுக்கு அது எப்படின்னு தெரியல. வெளியே வந்ததுக்கு அப்புறமா விஷால் கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நான் கண்டிப்பாக விஷால் கூட பேசுவேன். இதுக்கப்புறமா எந்த விதத்துலையும் விஷால் கூட நான் கனெக்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு புரிஞ்சுதா, அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் அம்மாலாம் ரொம்பவே எமோஷ்னல் டவுன் ஆகிட்டாங்க. இவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயராக ஆரம்பத்துலேருந்து விளையாடிட்டு பாதியில் டிஸ்ட்ராக்ட் ஆனது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேர் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற வருத்தம் எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷாலை பற்றி பேசும்போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகி டவுன் ஆகிட்டாங்க.